தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்வர் ராஜாவுக்கு திமுகவில் பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அன்வர் ராஜாவுக்கு திமுகவில் பதவி வழங்கப்பட்டது. அன்வர் ராஜா இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் எம்பி, அதிமுக முன்னாள் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர், அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்தவர். நேற்றைய தினம் அவர் திடீரென்று அதிமுகவிலிருந்து விலகினார். அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தார். தமிழகத்தில் தாமரை மலர வாய்ப்பில்லை, பாஜக காலூன்ற வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். அப்பொழுதே இவர் அதிமுகவை விட்டு வெளியே போவதாக தகவல்கள் வந்தன. நேற்றைய தினம் அறிவாலயத்தில் போய் மு.க. ஸ்டாலின் வருகைக்காக காத்திருந்தார். இந்த தகவல் தெரிந்த எடப்பாடி பழனிசாமி அன்வர் ராஜாவை கட்சியிலிருந்து நீக்கினார். சிறிது நேரத்தில் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமியை பற்றி சராமரியாக குற்றச்சாட்டு கூறினார். இந்த சூழ்நிலையில் அன்வர் ராஜாவுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது இன்பநிதி பாசறை என்ற ஒரு பாசறை உருவாக்கப்பட உள்ளதாகவும், அந்த பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக அன்வர் ராஜா நியமிக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன. அதாவது கருணாநிதியோட மகன் உதயநிதி, ஸ்டாலின் மகன் உதயநிதி, அடுத்த வாரிசாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் களமிறக்கப்பட உள்ளார். அந்த இன்பநிதி ஸ்டாலின் பாசறை என்ற ஒரு பாசறையை ஏற்படுத்த திமுக முயன்று வருவதாகவும், அந்த பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக அன்வர் ராஜா நியமிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இன்பநிதிக்கு வயசு 25 கூட கிடையாது. ஆனால் அன்வர் ராஜா 75 வயசுக்கு மேலாச்சு. பாவம், வயசான காலத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு பதவியை தர்றாங்க பாருங்கள். ரொம்ப வேதனையான விஷயம்.